ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிப்டாப் ஃபேஸ் தமிழ் சேனலில் பாதங்களில் ஏற்படுற வெடிப்பை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதற்கான ஒரு வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாத வெடிப்புன்றது இப்போது காமன் ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு பாத வெடிப்புங்கிறது ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு வருது. மோஸ்ட்லி இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிராக்டு ஹில்ஸ் வருது. எதனால் இந்த பாத வெடிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிக நேரமாக நின்றுட்டுருக்கிறது, அதிக நேரமாக நம்ம வெறும் காலில் எந்த செப்பல்ஸும் எதுவும் போடாமல் நம்ம வெறும் தரையில் அதிக நேரம் நிற்கிறதுனால, கடினமான பாதையில் நடக்கிறதுனாலையும் செப்பல்ஸ் இல்லாமல் நடக்கிறதுனாலையும் தான் அதிகமான பாத வெடிப்பு ஏற்படுது. இந்த பாத வெடிப்பு வர்றதுக்கான மெடிக்கல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விட்டமின் டெஃபிஷியன்சினால், ஒரு வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னால பாத வெடிப்பு வரலாம். ப்ரெக்னென்சி டைமில் பாத வெடிப்பு வரலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா பாத வெடிப்பு வரலாம். நம்மளுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பாத வெடிப்பு வரும். ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா, ஒபேசிட்டி இருந்துச்சுன்னா இந்த பாத வெடிப்பு வரும் அப்படின்றது மெடிக்கல் காசஸாக நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாத வெடிப்பை போக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, கிழங்கு மஞ்சள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக கிடைக்கிற ஒன்று. இந்த கிழங்கு மஞ்சள் பொடியை நல்லெண்ணெயில் சேர்த்து குழச்சி ஒரு பற்று மாதிரி போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பித்த வெடிப்பு என்ன ஆகும்னா சீக்கிரமாக சரியாயிடும். அதே போல் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணி வெது வெதுப்பாக ஆக்கி அதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கலந்து ஒரு 15 நிமிஷம் காலை அதில் நல்லா சோக் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு பீர்க்கங்காய் நார் கொண்டு அதில் தேய்க்கணும். பீர்க்கங்காய் நார் கிடைக்கல அப்படின்னா கடையில் மெடிக்கல் ஷாப்பில் கூட இந்த கிடைக்கும். தென் நாட்டு மருந்து கடையிலையும் இந்த பீர்க்கங்காய் நார் கிடைக்கும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஈஸியாகவே அந்த பீர்க்கங்காயை காய வச்சு அதை உடச்சி அந்த இதில் உள்ள நாரை எடுத்து இந்த ஃபுட் கிராக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை எவ்வளோ தூரம் அழகுபடுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம பாதங்களையும் அழகுபடுத்தணும்னு நம்ம நினைக்கணும். ஸோ இதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பெடிக்யூர் ட்ரீட்மெண்ட்டு. இந்த பெடிக்யூர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால பாதங்களை நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணி அந்த மசாஜ் கொடுக்கறதன் மூலமாக நம்மளோட பாத நரம்புகளில் எல்லா இடத்துலையும் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. இதனால் நம்ம உடலில் இருக்கிற முக்கிய நரம்புகள் எல்லாமே இந்த பாதத்தில் தான் சேருது. அந்த பாதத்தில் சேரும்போது அந்த மசாஜ் செய்யும்போது நம்மளோட உடலும் மனசும் என்ன ஆகுதுன்னா ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். இதனாலையும் பாத வெடிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருதாணியோட இலை. மருதாணியோட இலையும் கிழங்கு மஞ்சள் தான். மேக்ஸிமம் இதுக்கு கிழங்கு மஞ்சள் தான் மெயினான டிப்பு. மருதாணி இலையோட கிழங்கு மஞ்சளை பேஸ்ட் பதத்துக்கு செஞ்சு அதை நம்ம பாதங்களில் உள்ள வெடிப்புகள் மேலே தடவி வரலாம். இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாத வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். இதை விட முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, உடனே எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது, பாதங்களில் வெடிப்பு வர்ற ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேணாம். தொப்புளில் நல்லெண்ணெயை விட்டு டெய்லி தூங்குங்க. தூங்குகிற நேரத்தில் கொஞ்சம் அப்படியே தொப்புளில் எண்ணெய் நல்லா ததும்ப விட்டு அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. 1 வீக்லேயே இந்த பாத வெடிப்பு சரியாயிரும். ஆயில் மசாஜுன்றது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் இந்த பாத வெடிப்புக்கு. என்னென்ன எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், தென் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காததுனால இந்த எண்ணெய்களை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது குளிர்ச்சி அதிகமாக்கும். அதனால் நான் அந்த எண்ணெயை விட்டுட்டு மற்ற ஆயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்ஸை வந்து நம்மளுக்கு உடனே கிடைக்கும். ஃப்ரூட் மசாஜும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம காலில் எந்த இடத்துல வெடிப்புகள் இருக்கோ, ஒரு பைனாப்பிளாக இருக்கட்டும், பப்பாயா இருக்கட்டும், இந்த 2யும் வந்து நல்ல கூல் பதத்துக்கு பண்ணி அதை வந்து ஒரு மசாஜ் மாதிரி அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல போட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பாத வெடிப்பு வந்து சரியாயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.